வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி காலாண்டு தேர்வில் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தில் வர செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து காலாண்டு பொதுத் தேர்வு நடத்தப்படும். காலாண்டு தேர்வு விடுமுறை 4 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழக பள்ளி கல்வித்துறை அகாடமிக் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவார்டர்லி ஹாலிடே வந்து ரொம்ப குறைவாக கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் காலாண்டு பொதுத் தேர்வுக்கு வந்து தயாரில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டிவ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6th 7th 8th 9th 10th. ஸோ 6th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அதே மாதிரி 7th 10 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும். 8th மட்டும் பார்த்தீங்கன்னா 10 o'clockலேருந்து 12:30. இதில் 9th 10th பொறுத்த வரைக்கும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி 5 o'clock வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. 18/9/2024 வெட்னஸ்டே வந்து தமிழ் காமனாக வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும். 19/9/2024 வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ், அதாவது 6th-லேருந்து 9th வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ். 10th அன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி 20/9/2024 ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் 6th-லேருந்து 9th வரைக்கும் இங்கிலீஷ் எக்ஸாம். அதே மாதிரி 23/9/2024 மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 9th வரைக்கும் பிடி, அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் நடக்கும். கிளாஸ் 10th வந்து மேக்ஸு. அதே மாதிரி 24/9/2024 ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 24ஆம் தேதி மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 9th வரைக்கும் 10th அன்னைக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் நடக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 25/9/2024 டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம் வந்து காமனாக வந்து நடக்குது. இது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் காமனாக வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு 27/9/2024 ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் காமனாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாமக்கல் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக இந்த தேர்வு கால அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் காமன் எக்ஸாமினேஷன் போர்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் +2க்கான டைம் டேபிள். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 9:40 வரைக்கும். ரீடிங் த கொஷின் பேப்பர் 9:40லேருந்து 9:45 வரைக்கும். வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் கேண்டிடேட்டு 9:45லேருந்து 12:45 வரைக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ 16/9/2024 மண்டே வந்து தமிழ் எக்ஸாம், 18/9/2024 இங்கிலீஷு, 20/9/2024 ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி, 23/9/2024 மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லு, 24/9/2024 டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நர்சிங். அதே மாதிரி 25/9/2024 வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து 27/9/2024 பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிஷிப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமிக் கேலண்டரில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ காமனாக வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணால் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சிஓவே வந்து பார்த்தோன்னா இப்போ டைம் டேபிள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் இங்கே தான் வந்து 28ஆம் தேதியோட முதல் பருவம் காலாண்டு தேர்வு விடுமுறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வெளியான அப்டேட்டு. 11th டைம் டேபிள் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்.
மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய டைம் டேபிள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்டேட் கொடுக்க போகிறோம், கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஆல்ரெடி சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.